அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஒரு நாளும் விளங்க செய்யாததே இல்லை. ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நாளும் விளங்க செய்யாமல் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசைவிலும் தேவன் மனுஷனுக்காக மனுக்குலத்திற்காக உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிக்காக இருக்கிறார் என்பதை விளங்க செய்கிறார். நம்ம சில காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம். இங்கே அழகாக அப்போஸ்தலர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள், வானத்தில் இருந்து மழைகளையும். ஆமென், அல்லேலூயா. மழை எதை விளங்க செய்து? மழை எதை விளங்க செய்து சொல்லுங்க? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது விளங்க செய்து. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. மழை எதை விளங்க செய்கிறது என்று சொல்லுவோம்னால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை விளங்க செய்கிறது. செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும். ஆமென். நீங்கள் புசிக்கிற ஆகாரம் எதை விளங்க பண்ணுது? தேவன் உன்னோட. எல்லாரும் புசிக்கிறது தானே. நம்ம நினைக்கிறோம் அப்படித்தான். நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். நம்முடைய இருதயத்துக்கு ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான தேவஜனமே, நீ பெருசா சொத்து சுதந்திரம் இவங்கெல்லாம் ஒரு சந்தோஷம் அப்படின்றது இல்லை. ஒரு நிமிஷத்துல 280 பேர் போயிட்டாங்க. எல்லாமே ஐஸ்வர்யவானுங்க. லண்டனுக்கு போறவங்கலாம் சாதாரண ஆள் கிடையாது. ஒரே ஒரு 3 வினாடிகளில் எல்லா உயிரும் போய்விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம அவரை துதிக்கிறோம். நம்ம நாட்களை கூடி கொடுத்துருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவரை அறிந்து கொள்ளும்படியா. இந்த நேரம் ஏன் நேற்றுக்கு 2.5 மணி நேரம் துதித்தேன் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நேரத்தை எவ்வளவா செலவழிக்கிறோமோ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அங்கே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உண்மை, சத்தியம். நீ தேவனுடைய எந்த நேரமும் பரலோகத்தில் எழுதப்படலை. நீ கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து நீ ஜெபம் பண்ணுவது, ஆராதிப்பது, அமர்வது, இந்த காரியங்கள் பரலோகத்தினுடைய புஸ்தகத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மணி நேரத்தை நம்ம செலவு பண்ணுகிறோம். இந்த நேரம் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே செலவழிக்கிற நேரம் பரலோகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவ புஸ்தகத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்லுவேன், ஆகாரத்தினாலும் நாம் புசிக்கிற ஒவ்வொரு ஆகாரமும் தேவன் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்க பண்ணுது. அம்மா ஏதோ மாங்காய் எடுத்து அன்னைக்கு கொடுத்தாங்க, மாம்பழம். நான் சொல்லுவேன், சத்தியத்தை சொல்கிறேன், எங்கள் வீட்டில் தான் அதிகமாக புசிக்க மாட்டாங்க. அதை மேலே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த 2 நாளாக அழகாக சாப்பிட்டுட்டு அங்கே போய் மேலே கனிந்தும் கனியாமல் இருக்கிறத நல்லா சலன்னு காற்று. ஆமென். காற்றை கொடுத்தவர் யார் சொல்லுங்க? விலங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணுங்க. நீங்கள் என்னத்தான் நினைக்கிறீங்க அப்படின்னா, 10 சவரம் கழுத்தில் இருந்தால் தேவன் விலங்க பண்ணிட்டார் என் வாழ்க்கையை. ஆமென். விளங்கிட்டார்ப்பா, விளங்கிட்டார். ஆமாம், 10 சவரம் நகை தேவன் என்னோட கூட இருக்கிறார், விளங்கி போச்சுப்பா. இப்படிலாம் நினைக்கிறீங்க நீங்க. அடுத்து அங்க கீழே இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சந்தோஷத்தினாலும். ஆமே, சந்தோஷத்தினாலும். நல்லா சலசலன்னு காத்து. கிராமத்திலிருந்து ஒரு கட்டில், ஃபோல்டிங் கட்டில் கொடுத்துருக்குறாங்க.
நான் சொல்லுவேன், அந்த இடத்துல அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மாம்பழத்தை உரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து அதை சாப்பிட்டு அந்த கொட்டையும் தோலையும் கூட வீண் பண்ணாமல் அதை மறுபடியும் தோட்டத்தில் எடுத்து அப்படியே ஜன்னலை திறந்து போட்டுட்டு, ஆமென் அல்லேலூயா, ஆகாரத்தினாலே. ஆமென். நான் என்ன நினைக்கிறேன், அதை சாப்பிடுகிற போது விளங்க செய்கிற ஆண்டவன். ஆமென் அல்லேலூயா, விளங்க செய்கிற தேவன். இதெல்லாம் தான் ஆண்டவர் இருக்கிறாருங்க. சில பேர் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு சாப்பாட்டை சபிக்கிறோம், சாப்பாட்டை சபிக்கிறோம். சாப்பாடு போட்டு வச்சுட்டு வாமா வாமா சாப்பாடுமா சாப்பிடுமான்னா உதாசனப்படுத்துகிறோம். அது ஆகாரத்தில் இருப்பது ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது, ஒரு மகள் கஷ்டப்பட்டு செய்கிறது. இது மாத்திரம் அங்க இல்லை, தேவன் ஒருவர் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார் என்பது விளங்குகிறது சாப்பாடு ஆகாரத்தினால். ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு முதல் கொண்டு உன் சாப்பாட்டை கஞ்சி சாதமாக இருக்கலாம், அதை சாப்பிடுகிற போது அதை பார்த்து தேவன் எனக்கு இதை கொடுத்துருக்கிறார் ஸ்தோத்திரம்னு சொல்லி சாப்பிட முடியுமா உங்களால்? அல்லேலூயா, ஆமென். அப்படி நினைக்கணுங்க. ஏதோதோ புத்தியை வச்சுட்டு ஏதோதோ சந்தோஷம் வச்சுட்டு எண்ணத்துலையோ உங்கள் எண்ணங்களே சிந்தைகளை வச்சுட்டு இருக்கிறீங்களே, நான் சொல்லுவேன், ஒவ்வொரு காரியங்களும் தோட்டத்தில் உனக்கு கொடுக்கிற ஒரு காரியம் ஒரு சின்ன ஒரு சுண்டக்காய் காயாக இருக்கலாம், சின்ன ஒரு காய்கறியாக இருக்கலாம். நான் ரொம்ப அதை கொஞ்சம் டீப்பாக நான் கொண்டு போகிறேன். ரொம்ப இது ஏன்னா சந்தோஷத்தை நம்ம இழந்து போகிறோம். இதுவரையெல்லாம் சந்தோஷம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். உன் வீட்டில் ஒரு இருக்கிற செடியில் காய்க்கிற காய்கள், பூக்கிற பூக்கள், இதெல்லாம் யார் அங்கே இருக்கிறாள் அப்படின்னா, நான் சொல்லுவேன், தேவன் உனக்காக நியமித்து வைக்கப்பட்டது. அல்லேலூயா, உனக்காக வச்சிருக்கிறது, உனக்காக வச்சிருக்கிறது. நீ அதெல்லாம் பார்த்து பார்த்து ரசிப்பா, அதெல்லாம் பார்த்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நான் சொல்லுவேன், ஒரு நாள் ஒரு காணி நிலத்தை உனக்கு கொடுத்து உன் வீட்டில் உன்னை அறுவடை செய்ய வைப்பா. அல்லேலூயா, ஆமாம். இதுதாங்க அதிசயம். இதை பார்த்து பார்த்து நன்றி உணவுள்ளவர்களாக அடுத்தவன் வீட்டு தோட்டத்தை பார்க்கிற போது நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இங்கே விளைய செய்கிறீங்கள, ஒரு நாள் உன் தோட்டத்தில் நீ அறுப்பா. ஆமே, ஒரு காணி நிலத்தை கொடுத்த உடனே அறுவடை செய்ய வைப்பா. உன் வீட்டை புசிக்கிற முளைக்கிற கனியை நீ புசிப்பா, உன் பிள்ளைங்க புசிப்பாங்க. அவர் ஆகாரத்தினாலும். ஆமே, மகளை நீ எதை சாப்பிட்டாலும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை விளங்க செய்கிறார். எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ நாடுகள் சின்ன பிள்ளைகளுக்கு பசியார சாப்பாடு இல்லைங்க, பசியார சாப்பாடு இல்லை, பசியார நேரத்துக்கு நம்மலாம் நேரத்துக்கு நேரம் நம்ம ஆகாரத்தினால நம்ம திருப்தி ஆகிறோம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு நேரத்துக்கு நேரம் கூப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. தெரியுமா உங்களுக்கு? சாப்பிடுங்கன்னு ஒருத்தவங்க எத்தனையோ வயதானவங்க இருக்கிறாங்க. அம்மா வாங்க சாப்பிடுங்க, உங்களுக்கான உணவு தயாராகிடுச்சு மேஜையில் இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. சொல்றதுக்கு ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள். அப்போ நான் சொல்லுவேன், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உன்னை சுற்றி வீசுகிற ஒவ்வொரு காற்றிலும், உன்னை சுற்றி வடுகிற மழையிலும், செழிப்பிலும், ஆகாரத்தினாலும், வேதம் அழகாக சொல்லுது பாருங்க, சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. ஹல்லேலூயா. நிரம்பிருக்கா உன் இருதயம்? நிரம்பிருக்கா உன் இருதயம்? நிரம்பிருக்கா? கர்த்தர் உனக்கு கொடுத்த உறவை குறித்து உன் இருதயம் நிரம்பிருக்கா? நல்லா வேலைக்கு தட்டில் நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்களே தாயும் தகப்பனும், அதை குறித்து உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா? அதை குறித்து சந்தோஷம் இருக்கா? வேலை விதவிதமாக இன்னைக்கு என் பிள்ளை இதை சாப்பிடுவான், இதை அவன் பிடிச்சது சொல்லுவோம். இருந்தாலும் நம்மை சமைத்து போடுகிறதுக்கு ஆண்டவர் உறவுகளை கொடுத்திருக்கிறாரு. ஆமென் அல்லேலூயா. இதை குறித்ததான சந்தோஷம் உனக்கு இருக்கா பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே? எதுலையோ வைக்கிறோம் நம்ம புத்தியை, எதுலையோ வைக்கிறோமே.
அந்த ஆகாரத்தில் கையை வைக்கிற போது ஒரு இருதயம் சந்தோஷத்தினால நிரம்புதா? எத்தனையோ பேர் கோடி கோடியா சொத்தை வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு ஆகாரத்தை சாப்பிட முடியாம இருக்கிறான். ஆமே, ஒரு மீன் சாப்பிட முடியல, பிடிச்ச மீன், ஒரு காய்கறி சாப்பிட முடியல, ஒரு இனிப்பு சாப்பிட முடியல, எத்தனையோ பேர் இருக்கான். ஆனா நம்மளை ஆண்டவர் அப்படி வைக்கலையே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் சொல்லுவேன், நீ புசிக்கிற ஒவ்வொரு உணவிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை விளங்க செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதை நினைக்கணும்பா. நன்றி எப்போ வரும் அப்படின்னா இதெல்லாம் நினைக்கணும். நான் பெருசா அவன் அனில் அம்பானி அங்கே போகிறான், அவன் பல கோடி ரூபாய் வச்சிருக்கிறான், அவன் அங்கே சுற்றுறான், அவன் படுக்கிறான், அவன் வீடு இத்தனை மாடி ஆக்கும், அவன் இதெல்லாம் நம்ம நினப்பு. நம்ம தட்டில் சாப்பாடு சாப்பிட்றப்ப நமக்கு என்ன நினைப்பு? எவ்வளோ பேர் நல்லா புசிக்கிறாங்க, எனக்கு தான் இந்த சோறு, அப்படி தானே நம்ம நினப்பு இருக்குது. எப்பவுமே அடுத்தவன் தின்றது, அடுத்தவன் படுக்கிறது, அடுத்தவன் மொண்டாட்டி, அடுத்தவன் புருஷன், அடுத்தவன் வச்சிருக்கிறது, இதையே நமக்கு எண்ணம். உனக்கு இருக்கிறதில் கர்த்தர் ஆண்டவர் வியப்பான காரியங்களை விளங்க செய்திருக்கிறாரே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் நம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சியை விளங்க பண்ணியிருக்கிறாரு, எத்தனையோ சாட்சியை விளங்க பண்ணியிருக்கிறாரு. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி மழையை பொய்ய வச்சு உனக்கு ஒரு வீட்டை கொடுத்து அதில் ஆகாரத்தை கொடுத்து அதை புசிக்கிற கிருபையை கொடுத்து உன் குடும்பத்தோடு கூட புசிப்பது எத்தனை பாக்கியம், பிள்ளைகளோடு கூட புசிப்பது எத்தனை பாக்கியம். வேதம் சொல்கிறது, மனைவி திராட்சை தோட்டத்தை போலும், பிள்ளைகள் கனி தரும் திராட்சை செடிகளைப் போலும் பந்தியை சுற்றி அலங்கரித்து இருப்பார்கள். ஆசீர்வாதம். ஆமே, ஆசீர்வாதம். ஆமேன், ஆசீர்வாதம். இவைகளினாலே சந்தோஷத்தினாலே அவன் நம்மை நிரப்பி சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததல்ல. எத்தனை பலவீனங்கள் இருந்து நம்மை சாட்சியை நமக்காக விளங்க பண்ணியிருக்கிறார். எத்தனை அவமானங்கள் இருந்து நம்மை சாட்சியை விளங்க பண்ணியிருக்கிறார். எத்தனை தேவைகளில் இருந்து நம்மை சாட்சியை விளங்க பண்ணியிருக்கிறார். எத்தனை வியாதிப்படுகளில் இருந்து நம்மை சாட்சி விளங்க பண்ணியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மகளே, இந்த காலை வேளையில மகனே, என் கர்த்தருடைய அருமையான பிள்ளையே, எத்தனையோ சாட்சியை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் விளங்க பண்ணாது இருந்ததில்லையே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமென். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? கர்த்தரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணின சாட்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை புசிக்க செய்கிறீர், என்னை எழ செய்கிறீர், என்னை உட்கார செய்கிறீர், என்னை நடக்க செய்கிறீர், என் வாழ்க்கையில் பிள்ளைகளை காண செய்கிறீர், அவருடைய நல்ல வாழ்க்கையை காண செய்திருக்கிறீர். ஆண்டவரே, என் பிள்ளைகளை மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளையும் நீர் காண செய்திருக்கிறீரே. நீர் எத்தனை சாட்சி என்னில் விளங்க பண்ணியிருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. எத்தனை சாட்சியா நம்ம வச்சிருக்கிறார் ஆண்டவர். இரண்டாவது காரியம், நீங்கள் வாசியுங்கள், ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நீ இரண்டாவது காரியம், இது சோத்துக்கு போச்சு. தேவன் விளங்க பண்ணுவது இந்த பூமிக்குரிய காரியங்களிலே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே, மகனே என்று எத்தனையோ நேரங்களில் நாம் உடுக்கிற உடையிலே, நாம் எந்திருக்கிற காரியத்திலே, நாம் புசிக்கிற உணவிலே, இந்த பூமிக்குரிய காரியங்களை தேவன் அவருடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தேவனா என்று சொல்லி. மாத்திரமல்ல, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் பாவிகளாய் இருக்கிறீர்கள். ஆமென். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மேல ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார் என்பதை தேவன் விளங்க பண்ணியிருக்கிறார்.
தேவன் இந்த பூலோகத்துக்குரிய காரியம் மாத்திரமல்ல, நாம் பாவிகளாக இருக்கையில் குற்றமற்ற பலியாக கிறிஸ்துவை நமக்காக அவர் கொடுத்தபடியினாலே அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு மேலும் அவர் வைத்த அன்பை விளங்க பண்ணி நாம் பாவிகளாக இருக்கையில் விளங்க செய்திருக்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், ஒரு மகள் தன் கர்ப்பம் அடைந்த உடனே சொல்ல அந்த நாளிலிருந்து ஒரு ஜீவன் அவளுக்குள்ளாக வளர்கிற நாளிலிருந்து ஒவ்வொரு நாளில் அந்த சரீரத்தில் ஒரு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதை நீங்கள் பெண்கள் நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். ஒவ்வொரு நீ கர்ப்பம் தரித்த நாள் முதல் கொண்டு அந்த சரீரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நாளுக்கு நாள் அந்த ஜீவனை பெற்றிருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய மாற்றங்களை நீ உணர்ந்திருக்க முடியும். அதே போல அந்த ஒரு 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 மரத்தில் அல்லது செடியிலோ ஒரு வேரில் ஒரு ஜீவன் இருக்குமானால் அதனுடைய செடிகளும் சரி, அதனுடைய கனிகளிலே, அதனுடைய பூக்களிலே, அதனுடைய இலைகளிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியும். அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பை மெய்யாக அவர் விளங்க பண்ணினார். ஆனால் உனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை நீ காண முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த அன்பை நீ உணர்ந்தாயானால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ உனக்குள்ளாகும். ஒரு மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்குள்ளாக இருக்காது. இந்த கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணியதனாலே இந்த பூலோகத்திற்குரிய ஆகாரத்தினாலும் இருதயத்தினுடைய சந்தோஷத்தினாலும் நாம் நிரப்புகிறது ஒரு அனுபவம், பூமிக்குரிய அனுபவம். பரலோகத்துக்குரிய மீட்புக்காக கிறிஸ்து தன்னுடைய சொந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாய் நமக்காக மரிக்க பாவிகளாக இருக்கிற போது மரிக்க கொடுத்ததுனாலே நான் அவருடைய அன்பை விளங்க செய்தது. நான் சொல்ல உண்மையான அந்த அன்பு விளங்குச்சுன்னா நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ காணுவா. மிகப்பெரிய மாற்றத்தை நீ காணுவா. உன் சுபாவத்தில் மிகப்பெரிய நீ மாற்றத்தை காணுவா. உன்னுடைய வாயின் வார்த்தையில மிகப்பெரிய மாற்றத்தை காணுவா. இந்த அன்பை விளங்கி கொண்டாயானால் நீங்க அநேக கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தது அவர் அன்பை விளங்க செய்திருக்கிறார். அநேகருக்கு அது விளங்காத நாளிலே நான் சொல்லுவேன், பெரிய மாற்றங்கள் நம்மகிட்ட இல்லைங்க. ஏன் அப்படின்னா விளங்கின அன்பு நமக்கு விளங்காமல் இருக்கிறதுனால பெரிய வாழ்க்கையில் மாற்றம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம பேச்சில் மாற்றம் இல்லை, நம்ம சுபாவத்தில் மாற்றம் இல்லை. நம்ம ஜென்ம சுபாவம் அழிக்கப்படணும். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த அன்பு நமக்கு விளங்குச்சுன்னா நான் உண்மையாக சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாங்க. அந்த அன்பு மாத்திரம் விளங்குச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நடக்கையில், நம்முடைய பார்வையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்ம சம்பாதிக்கிற பணத்தில், என் வீட்டில், என் உறவுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ உணர முடியும். நீ கனியற்றவர்களாக இருக்க முடியாது. வேரில் ஒரு உணர்வு உண்டானால் நிச்சயமாக அது துளிர்த்தே ஆகும். அது துளிர் உண்டானால் அது இலையாக மாறும். இலையாக மாறினால் அது பூக்கும். அது பூத்தால் நிச்சயமாக அது காய்த்து குலுங்கும். ஏன் என்று ஒரு உணர்வு இல்லை என்று சொல்லுவோமானால் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களே இருக்க முடியாது. இதே ஒரு சாதாரண வாழ்க்கை, இன்றைக்கு சாப்பிட்டோம் நாளைக்கு செத்தோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்கிற வாழ்க்கை அல்ல இந்த கிறிஸ்தவ விளங்க செய்கிற வாழ்க்கை. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் விளங்கின அன்பு நமக்கு மாத்திரம் விளங்குச்சுன்னா நம்ம என்றென்றைக்கும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நீ வாழ்கிற போதும் உன் ஆகாரத்தை புசித்து, உன் காற்றை நீ ருசித்து, உன் காற்றை நீ உணர்ந்து, உன் இருதய சந்தோஷத்தினால நிரம்பி அவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பா. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிகிற காரியத்திலும் நீ அடைய போகிற மேன்மையை குறித்து நீ உணர்ந்தாயானால் உனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். உன் சுபாவத்துக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். உன்னை சூழ்ந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். எப்படி ஒரு கர்ப்பம் தரிக்கப்பட்ட ஒரு ஜீவன் உள்ளுக்குள்ளா புகுந்ததுன்னா
ஒரு மகளுடைய சரீரத்தில், ஒரு பெண்ணுடைய சரீரத்தில் என்னெல்லாம் மாற்றம் உண்டாகிறதோ அதே போல ஒரு உணர்வு ஒன்று நமக்குள்ளா இருந்ததுன்னா அநேக மாற்றங்களை உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நீ உணர முடியும். நான் சொல்லுவேன், 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம், நான் துரிதமாக முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். நான் தேசத்தின் மேலே மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவியனில் சமாரியாவிலே கொடிதா இருந்தது. எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே கவனிங்க. ஆகாப் என்கிற இஸ்ரவேலினுடைய ராஜா யெசபேல் என்ற ஒரு அந்நிய பெண்ணை விவாகம் முடிச்சு கொண்டு வந்தான். இங்கே ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்லிட்டு போகிறேன். அவிசுவாசிகளோடு கூட, அந்நிய ஜாதியோடு அவிசுவாசிகளோடு கூட நீ பிணைக்கப்படாதாக இருப்பாயாக. அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டா நம்முடைய சந்ததி ஒரு கிறிஸ்தவ சந்ததியாக நம்ம இருக்க முடியாது. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஏதோ கட்டிக்கிற போற பெண்ணோ அல்லது மகனோ எந்த சூழ்நிலையிலாவது விக்கிரகத்தை அவன் வழிபடாமல் இருந்தால் போதும், எப்படியாவது ஒரு நாளில் கர்த்தர் அவனை ரட்சிச்சிடுவார், ஒரு நாளில் அவளை கர்த்தர் ரட்சிச்சிடுவார். அவர்கள் எப்படி சுபாவத்தில் இருந்தாலும் இங்கே நம்ம காண்கிறோம், இந்த ஆகாப்புடைய இஸ்ரவேல் கர்த்தருடைய ராஜா, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட சந்ததியினுடைய ராஜா யெசபேல அவன் மறுதேசத்து ஸ்திரீயை கொண்டு வருகிறான். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 400 தீர்க்கதரிசிகள், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகங்களுடைய தீர்க்கதரிசிகள் யெசபேலுடைய பந்தியை அலங்கரிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு இடம் இல்லை, தேசத்தில் இடம் இல்லை, அலைந்து திரிகுதான். அவனும் நான் மாத்திரமே இருக்கிறேன், யெசபேலும் ஆகாப்பும் எல்லாரையும் கொன்று போட்டார்கள், நான் மாத்திரமே இருக்கிறேன் என்று எலியா தேவனிடத்திலே முறையிடுகிறத நாம் காணுகிறோம். 400 மேலான தீர்க்கதரிசிகள் யெசபேலினுடைய பந்தியை அலங்கரித்தார்கள். ராஜா யாரு? இஸ்ரவேலினுடைய ராஜா. யெசபேலிங்கள் பாகாலுடைய தோப்பு விக்கிரகங்களுடைய தீர்க்கதரிசியை இங்க வந்து அமரச் செய்கிறார். தினந்தோறும் பந்தியில புசிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகங்களுடைய தீர்க்கதரிசிகள். நிலைமை முற்றிலுமா மாறி, கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு தேசத்தில் இடம் இல்லை, கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்துக்கு உணவு இல்லை, கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்துக்கு கொல்ல வேண்டும் என்று திரிந்து கொண்டிருக்கிறார் யெசபேல். அப்போது கர்த்தருடைய வார்த்தை ஒன்று உண்டாகிறது, நீ போயிட்டு ஆகாப்பை நீ சந்திக்க வேண்டும் என்று எலியாவுக்கு கர்த்தர் எலியாவோட கூட பேசுகிறார். எலியா சொல்கிறார், ஆண்டவரே, அவன் என்னை கொலை பண்ண எல்லாரையும் கொண்டு போட்டான், நான் மட்டும்தான் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறேன், அவன் என்னையும் கொன்று போட வகை தேடி கொண்டிருக்கிறான், எப்போ நான் கையில் கிடைச்சோன்னா அப்பயே என்னை கொன்று போட வகை தேடி கொண்டிருக்கிறான், நீங்கள் போக சொல்றீங்களே. ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, என் நாமத்தை அவர்கள் மத்தியிலே நான் விளங்க செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய நாமத்தை அவர்கள் மத்தியிலே நான் விளங்க செய்வேன். நீங்கள் நடந்ததை நீங்கள் வாசியுங்கள். 18வது வசனம் 23 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பாக கேட்கிறேன். 18வது அதிகாரம் 18 முதல் 23 வரை இது ஒரு பெரிய காரியம். நீங்கள் வீட்டிலே சென்று இதை நீங்கள் உங்களை வாசிக்குமாறு நான் அன்பாக கேட்கிறேன். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று அதை நீங்க வாசிங்க, கர்த்தர் உங்களோட கூட பேசுவாராக. வாசிங்க சிஸ்டர். 18வது வசனம். அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, இஸ்ரவேலை கலக்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றியதனால், கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு
பாகால்களை பின்பற்றினதனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அல்லேலூயா. இங்க கொஞ்சம் நீங்க நல்லா கவனிக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், தோப்பு விக்கிரகங்களின் தீர்க்கதரிசினாலும் பாகாலுடைய தீர்க்கதரிசினாலும் அரண்மனையும் தேசமும் நிரம்பி இருக்கிறது. எலியா ஒரே ஆளாக சென்று அந்த இடத்துல நீங்க எல்லா இஸ்ரவேலை கூட்டுங்க, பாகால் தீர்க்கதரிசி 400 பேரை கூட்டுங்க, 450 பேர் பாகாலின் தீர்க்கதரிசியை கூட்டுங்க, 400 பேர் தோப்பு விக்கிரகங்களின் தீர்க்கதரிசிகளை கூட்டுங்கள் என்று சொல்லி அங்கே அடுத்த வசனம் வாசிங்க. அப்போது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லல. இது கர்த்தருடைய தேசம். கர்த்தர் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நடப்பித்த தேசம். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் செய்கிறது உணர்வு இல்லை என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை காரியங்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளையாய் நம்ம இருக்க முடியாது. தேவனுடைய குடும்பமாக இருக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நான் சொல்லுவேன், தைரியமா நான் உங்களுக்காக கர்த்தர் நமக்காக பேசுகிற ஒன்றை இந்த காரியத்தில் நீங்க நம்பணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், அந்நிய ஜாதி நம் குடும்பத்தில் வந்தா நீ கிறிஸ்தவனா நீ ஜீவிக்க முடியாது. அந்நிய ஜாதி வந்தா என்றென்றுக்கும் நம்ம தலைமுறை எசபேலின் ஒரு தீர்க்கதரிசிக்கு, கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு இடம் இல்லைங்க. 400 ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசி ஆகாப்பினுடைய அரண்மனையில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். உணர்வில்லாத இருதயமா. அதனாலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், குடும்பமான அவளுக்கு 2வது காரியம், எந்த மட்டும் நீங்க 2 நினைவினாலே குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. ஜனங்க சைலண்டா இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்லலை. உங்களை மாதிரி என்ன மாதிரி இருந்தா, ஏன்னா டவுட்டு. நான் ஒன்று சொல்லுவேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, தவறாக நினைக்காதீங்க. உனக்குள்ளாக ஆண்டவருடைய உணர்வு இருந்ததுனால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. முதலாவது உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்காக நீங்கள் நடத்துவீங்க. 2 நினைவுகள் இருக்குமானால் எலியா கேட்குறாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நீங்க நடப்பீங்க. ஓப்பனா ஒரு அறிக்கிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் நீ பாகாலை பின்பற்று. எல்லாரும் சைலண்டா இருக்காங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, உணர்வு இல்லை, அற்புத அடையாளங்கள் கண்ணில் இல்லை, சாட்சி விளங்கல. தேவன் அவர்களுடைய குடும்பத்திற்காக, அவருடைய முற்பிதாக்களுக்காக, அவருடைய தேசத்திற்காக செய்த சாட்சி விளங்கிக் கொள்ள முடியல. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல வருகிறது. எந்த மட்டும் 2 நினைவுகள்னாலே குந்தி நீங்க நடப்பீங்க. எந்த மட்டும். ஆனா உண்மையாய் கர்த்தர் உங்களுக்குள்ளாக வருவாரானால், எனக்குள்ளாக வருவானானால், என் மகளே, என் மகனே,
நீ சாதாரண ஆளாக இருக்க மாட்டா. உன் குடும்பத்தை கர்த்தருக்காக நீ வழிநடத்துகிற மகனா நீ மாறி போயிடுவான். மகளா, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த ஆண்டவருடைய அபிஷேகம். அப்படி இன்னைக்கு எவ்வளவோ பேர் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆன நீங்கள் உணர்வுகளை நீங்கள் கேட்டிங்கன்னா, விளங்க செய்கிற காரியத்தை கேட்டிங்கன்னா, அந்த வீடே பெரிய விக்கிரகங்களால் நிறைந்த வீடாக இருக்கும். சொல்ல ஒரே ஒரு புள்ள ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தெய்வமாக குந்தி குந்தி நடக்காம, சரி போட்டோம், தீபாவளிக்கு நான் வீட்டுக்கு வரேன், அதிர்ஷ்டம் சொல்கிறேன், கிறிஸ்துமஸுக்கு நீ வந்து பிரியாணி சாப்பிடு, தைரியமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் தெய்வமானால் அங்கே பொங்கலுக்கும் போயிட்டு அங்கே வந்து போயிட்டு எதாவது செய்ய வேண்டியது, இங்கே வந்து கிறிஸ்துமஸுக்கும் இங்கே கொண்டாட வேண்டியது. கர்த்தர் தெய்வமானால், கர்த்தர் தெய்வமானால் எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைய நம்பி உன் குடும்பத்தை ஒப்பு கொடுப்பார். சொல்லுவேன், ஆண்டவரை தெய்வமாக கொண்ட சாதி என்றென்றைக்கும் விளங்காமல் போனதில்லை. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய மகிமை விளங்கும். நம்ம பேரப்பிள்ளை, நம்ம சந்ததி மேல் சந்ததி மகிமை விளங்கும். இன்னைக்கு அநேகர் விளங்க செய்யாத கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. இந்த பெரிய மேன்மையை தங்களுக்குள்ளாக விளங்கி கொள்ளாதபடி, தங்க குடும்பத்தில் விளங்கி கொள்ளாதபடி, தங்க பிள்ளைகளுக்காக விளங்கி கொள்ளாதபடி, நல்ல வாழ்க்கைக்காக விளங்கி கொள்ளாதபடி, பரலோக ராஜ்யத்திற்காக விளங்கி கொள்ளாதபடிக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க தான் ரெண்டு நிலைவில் குந்தி குந்தி நினைப்பான். இதுவா அதுவா, இதுவா அதுவா, இதுவா அதுவா. நான் சொல்லுவேன், தைரியமாய் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிற சந்ததி, தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொள்கிற சந்ததி ஒரு நாளும் திசை கெட்டு போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. திசை கெட்டு போவதில்லை, திசை கெட்டு போவதே இல்லை. நான் சொல்லுவேன், எளிய கேட்குற எந்த மட்டும் ரெண்டு நினைவுனாலே குந்தி குந்தி நீ நடப்பா. இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் சொல்லுவேன், ஒருபோதும் அந்நிய ஜாதிக்குள்ளே நீங்கள் பிணைக்கப்பட்டு போயிடாதீங்க. நீங்கள் நினைக்காதீங்க அவங்கள நீங்கள் சம்பாதித்தால்னு, நட்பானாலும் சரி உறவானாலும் சரி, அதுதான் நம்மளை கவுத்து போட்டுரும். இங்கே எசபேல் கவுந்து போல, யார் கவுந்து போனா? ஆகாப் கவுந்து போயிட்டான். ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி வனாந்தரத்திலே அலையிறாரு. 1000 கர்த்தருடைய தீர்க்கதரிசி 1000 பாகாருடைய தோப்புகள் தீர்க்கடி அரண்மனை உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கான். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த இடத்துல, நான் இந்த காரியத்தை சொல்லி மாத்திரம் நான் முடிச்சிடுறேன். அதுக்கு தான் ஆண்டவர் அவன் சொல்கிறாரு, நீ பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் நீ குந்தி குந்தி நடப்பா. நான் சொல்லுவேன், குந்தி நடக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்களாம் ரொம்ப நாள் கடந்து வந்துட்டீங்க. குந்தி குந்தி நடந்து நம்ம ரொம்ப நாள் கடந்து வந்துட்டோம். ஒரு பரிசுத்த சந்ததியாக நம்ம சந்ததி இல்லை, பரிசுத்த ஜாதியாக நம்ம ஜாதி இல்லை. எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, நான் உங்களை குற்றப்படுத்தலை. என் குடும்பத்திலும் இருக்கிறாங்க, என் குடும்பத்திலும் இருக்கிறாங்க. ஒரே ஒரு சகோதரி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு 3 சகோதரிகள், ஒரே ஒரு சகோதரி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு கிறிஸ்துவக்கிட்ட வழி நடத்த தெரியல. எனக்கு யார் எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி கிறிஸ்துவ பிள்ளை தேடணும், எப்படி இவர்களை ஒரு கிறிஸ்தவர்களாக மாட்டணும்னு எனக்கு தெரியல, விளங்கலை. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு இந்த இதை பற்றி எனக்கு ஒரு நாணம் இல்லை. ஆண்டவர் என்னை விளங்க செய்யல. ஏன் நான் போனேன்னா, சோத்துக்காக கிறிஸ்தவத்துக்கு போனேன், வேலைக்காக போனேன். எனக்கு விளங்கலை, எனக்கு யாருமே தெரியாது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்களை தான் என் தங்கச்சி 2 பேரும் திருமணம் முடிச்சு கொடுத்தேன். எனக்கு தெரியல, நான் ஆரம்ப காலத்தில் நான் விளங்கி கொள்ளலை. இதோடைய மகிமை எனக்கு தெரியல, இந்த கிறிஸ்துவோடைய மகத்துவம் எனக்கு தெரியல.
நாம் பாவிகளாக இருக்கையிலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார் என்கிற விளக்கம் என்கிட்ட இல்லை. அந்த நாளிலே எனக்கு இல்லை. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் உங்ககிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். நீ விளங்க செய்யாமல் இருக்கலாம். நீங்கள் தவறு இல்லை. இன்றைக்கு நான் உங்களோட கூட பேசுகிறேன். நானும் என் குடும்பத்தில் அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. 1,00,000 சபை உள்ள நடத்துகிற பாஸ்டர் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகர் உண்டு. எவ்வளவோ 1000 ஆத்மா வச்சு நடத்துகிற போதகர் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத உறவினர்கள் உண்டு. ஆனால் நான் சொல்லுவேன், தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம்னால் நாம் குடும்பத்திலே ஆண்டவர் நம்ம பிள்ளைகளிடத்திலே உணர செய்வார். எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், அவர் 1000கணக்கான ஜனங்களை வழிநடத்துவார். அவங்க சொந்த சகோதரன் ரட்சிக்கப்படலை. ஆமே, அவர் ஒரு சாட்சி சொன்னார். அவங்க சொந்த சகோதரர் ரட்சிக்கப்படலை. இவர் உலகமெங்கிலும் போயிட்டு ஆண்டவரை சொல்லுவார். உலகமெங்கிலும் போய் சொல்கிறாரு. ஆனால் குடும்பத்தில் சொந்த சகோதரன் ரட்சிக்கப்படலை. ஒரு நாள் அந்த சகோதரனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது. அவர் நினைச்சாரு, என் தம்பி எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறானே, ஒருவேளை நான் போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணா, என் தம்பிக்கிட்ட ஜெபம் பண்ணா சுகமடைவான், நான் சுகமடைவேன் என்று சொல்லி தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இங்கே கிளம்பி வந்தார். கிளம்பி வந்து பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணார். நான் சொல்லுவேன், பாஸ்டர் கை வைத்து தவித்த போது அவருக்கு இருந்த மரண போராட்டம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விலகி போனது. அன்றிலிருந்து அந்த தம்பி அண்ணன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒரு நாளை அவர் வச்சிருக்கிறாரு. அதற்காக நீ 2 நினைவு நாளே குந்தி நடக்கிறவளாக இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு தான் நம்ம சபைக்கு அநேகர் வரலனாலும் நான் ஒரு நாளும் அவர்களை நான் இருதயத்தில் சபிக்கிறது இல்லை. ஒரு நாளும் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இன்னும் நான் சொல்லுவேன், இன்னும் அதிகமாக சொல்லுவேன், இந்த சபைக்கு வர பிடிக்கலையா, சபைக்கு வேற எதனா சபைக்கு போங்க. உங்களுக்கு கோட் ஷூட் போட்டுக்கின்னு யாரா சபை வேணுமா? உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிற சபை வேணுமா? இல்லை கோட் ஷூட் போட்டு பிரசங்கிக்கிற பாஸ்டர் வேணுமா? ஒரு பெரிய சபைக்கா போகணுமா? தாராளமாக போங்க. ஆனால் சபைக்கு மட்டும் போகாமல் இருக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவ பிள்ளைகள் சபைக்கு மட்டும் நீங்கள் போகாமல் இருக்கவே கூடாது. எதையாவது ஒரு சபையில் உங்களுக்கு பிடிக்கலன்னா எதையாவது ஒரு சபையில் நீங்கள் போங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். ஒரு நாள் ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். உங்களுக்கு இப்போ மேன்மை விளங்க செய்யலை, வார்த்தை விளங்க செய்யலை, ஆராதனை உங்களுக்கு விளங்க செய்யலை. உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய சபையாக போனோம், பெரிய பாஸ்டராக போனோம், பெரிய கார் இருக்கிற பாஸ்டராக போனோம், செவுப்பாக இருக்கிற பாஸ்டர்கிட்ட போனோம், வசதி வாய்ந்த பாஸ்டர்கிட்ட போனோம், நிறைய பேர் கூடி ஆராதிக்கிற பாஸ்டர். விளங்காமல் போங்க. ஆனால் விளங்குச்சுன்னா ஒரு நாள் கர்த்தர் உங்களோட கூட பேசுவார், விளங்க செய்வார். அவருக்கு பக்கத்திலே இருந்தீங்கன்னா கர்த்தர் விளங்க செய்வார். அதனால தான் இந்த எலியா என்ன பண்ணுறாரு, எல்லா ஜனங்களையும் கூட்டுங்க, இஸ்ரவேல்லாம் கூட்டுங்க, எல்லா ஜனங்களையும் கூட்டுங்க. கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் ஜனம் இவர் உண்டு, எலியா மாத்திரமே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போ எலியா. ஆண்டவரே இப்படி இருக்குது நிலைமை, நீங்க போ சொல்றீங்களே, அனுப்புகிறது நான் அல்லவா, நீ போ, ஆகாப்புக்கு முன்பாக நில், ஆகாப்புக்கு முன்பாக தைரியமாய் நின்று நீ 450 பாகாலின் தீர்க்கதரிசியை கூட்டு, தோப்பு யெசபேலினுடைய பந்தியிலே சாப்பிடுகிற 400 தீர்க்கதரிசிகளை கூட்டு, இஸ்ரவேல் எல்லாவற்றையும் கூட்டு. நீ தொடர்ந்து வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். 26-27 வசனங்களை வாசி. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். பாகாலுடைய நாமத்தை இப்போது நீங்க காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அநேகர் எல்லாரையும் கூட்டிட்டு இங்க ஒரு சேலஞ்சை எலியா வைக்கிறார். சொல்லுவேன், நீங்க ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்க, என்கிட்ட ஒரு காளையை கொடுங்க, பலிபீடத்தை கட்டுங்க, அதை செப்பனிடுங்க. நீங்க வானத்திலிருந்து நீங்கள் செலுத்துகிற பலியை அக்கினியினால் பட்சிக்கிற தெய்வமே தெய்வம் என்ற ஒரு சவாலை வைக்கிறார். நீங்க ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்க, பலிபீடத்தை கட்டுங்க, உங்க தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. நானும் பலிபீடத்தை கட்டுறேன்,
காளையை துண்டு துண்டாக வைத்து பலிபீடத்தில் வைக்கிற அக்கினியினால் இந்த பலியை பட்சிக்கிற தெய்வமே தெய்வம். பார்க்கலாம் அப்படின்னு வாசி, தொடர்ந்து வாசி. ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே, அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே, மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவன் தேவனாமே, அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு ஆளுங்க, என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம ஆராதனையில் ஜெபம் பண்ணது போல நான் சொல்லுவேன், ஒரே ஆளு, நீ அபிஷேகம் பெற்றிருந்தா ஒரே ஆளு, நீ அபிஷேகம் மாத்திரம் இருக்கணும், உணர்வு மாத்திரம் இருக்கணும். விலங்கின மகளா மாத்திரமா நீ இருந்துட்டேன். இந்த கிறிஸ்துவனுடைய மகிமைய விலங்கின மகனா மாத்திரம் நீ இருந்துடணும். உனக்கு விளங்கி போச்சுன்னா கர்த்தர் அபிஷேகத்தினாலே உம்மை நிரப்புவார். இந்த மேன்மையை குறித்து, கிறிஸ்துவை குறித்து மேன்மை, கிறிஸ்துவனுடைய பலியை குறித்ததான மேன்மை, உன்னுடைய அழைப்பை குறித்ததான அறிவு, உணர்வு விளங்கிடுச்சுன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் உனக்கு கிடைச்சிடும். நான் சொல்லுவேன், நீ ஒரே ஆளு, ராஜா உனக்கு முன்பாக நிற்கிறான். இஸ்ரவேல் அனைத்தும் உனக்கு முன்பாக இருக்கிறது. 950 புறஜாதினுடைய தீர்க்கதரிசி அங்க உனக்கு முன்பாக இருக்கிறான். எலியா இட்ட சவால், அவன் தெரிந்து கொண்டு பலிகளை ஈட்டு குதிக்கிறான், கத்துறான், பாடுறான், ஆராதனை செய்கிறான். ஒரு உத்தரவும் அருளப்படவில்லை. ஆமென். ஒரே ஒரு மக நீ இருந்தனா, நீ உண்மையா இருந்தனா, நீ உத்தமமா இருந்தனா, நீ அபிஷேகம் பெற்று இருந்தனா, நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீ உன் குடும்பத்தை மாத்திரம் அல்ல, உன் வீதியை நீ அசைப்பா, உன் நகரத்தை நீ அசைப்பா. ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து உலகத்தை அசைச்சார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் வேதத்தை வைத்துக்கொண்டு இனி உலகம் எங்கிலும் கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள், அநேக கிறிஸ்துவர்கள். நான் சொல்லுவேன், இதற்கு காரணம் ஒரே ஒரு அபிஷேகம் பெற்ற இயேசு கிறிஸ்து. வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஆட்கள் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா. அபிஷேகம் இருந்தது, விளங்குச்சு, விளங்க செய்தார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய கிறிஸ்துவை தன் அன்பினால் அவரை விளங்க செய்தார், விளங்கி கொண்டிருந்தார். நான் சொல்லுவேன், இந்த அன்பு உனக்கு விளங்குச்சுன்னா உன் வாழ்க்கை மாறிடுங்க, உன் வாழ்க்கை மாறிடும், உன் வாழ்க்கை மாறிடும். நீ வேறு பற்றி கொண்டாய், கிறிஸ்துவுக்குள்ளாக வேறு பற்றி கொண்டாயானால் உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். நீ துளித்தது, நீங்க கவனிச்சிங்களா? துளித்தது தான். ஆமென், அல்லேலூயா. சொல்லுவேன், பின்னாடியில் சும்மா ஒரு மாங்காய், ஒரு மரம் ஏதோ கொட்டை விழுந்து, ஏதோ சாப்பிட்டு போட்டு கொட்டை விழுந்து ஏதோ வளர்ந்தது. எத்தனையோ முறை மாடு சாப்பிட்டது. ஆனால் ஒன்ஸ் துளுத்திருச்சுன்னு வச்சிங்க, என்னைக்கு இருந்தாலும் வளரும். ஏங்க 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 வேறு பற்றி வேரில் உணர்வை வச்சுட்டாரான். நான் சொல்லுவேன், உனக்கு நான் சொல்லுவேன், உனக்குள்ள ஒரு உணர்வு என்கிற வேறு வந்துடுச்சுன்னா, ஒரு துளிர் வந்துடுச்சுன்னா, உன் வாழ்க்கையில் எத்தனை போராட்டம், எத்தனை ஆடுகள் உன்னை மேய்ந்து போட்டாலும், ஆமென், எத்தனை மாடுகள் உன்னை மேய்ந்து போட்டாலும், எதை தான் மெய்யும்? ஆடு எதை தான் மெய்யும்? ஆடு எதை மெய்யும்? மாடு எதை மிதிக்கும்? நான் சொல்லுவேன், மேலான இலைகளை தான். உன் வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. வேறு இருக்கிற வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இப்படி கொஞ்சம், ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் சாப்பிட்டுன்னா போய்டுன்னு வச்சுங்க, ஆனால் துளுத்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அது வேர்வில உணர்வு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது மலட்டு, அதில்
அது மலட்டு அல்ல, அது வேர்விலே ஒரு உணர்வு இருக்கிறபடினாலே அது எத்தனை ஆடுகள் வந்து சாப்பிட்டாலும், எத்தனை மாடுகள் அதை வந்து மிதித்து போட்டாலும் துளிர்த்து கொண்டே இருக்கும். நான் நம்புகிறேன், அதை வேற நான் பிடுங்கி போடாமல் இருந்ததுன்னா ஒரு நாள் நீங்களும் நானும், ஆமேன் ஐயா சொல்லுங்கங்க, கனி சாப்பிடுவோம். அல்லேலூயா. நல்லா பூக்கும், நல்லா காய்க்கும். நான் பிடுங்காம இருந்தேன்னா, மிச்சம் வேற அழிக்காம நான் இருந்தேன்னா, அது எத்தனை முறை எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், துளிர்த்ததுன்னா துளிர்த்தது தான். ஆமே, துளிர்த்ததுன்னா துளிர்த்தது தான். அது வேர்ல உணர்வு வந்ததுன்னா வந்தது தான். அது ஒரு நாள். ஆனால் வேர்ல மாத்திரம் உணர்வு வரலன்னு வச்சிங்களேன், வளரலாமா வேணாவா? வேறு பற்றலாமா வேணாவா? வேறு பற்றலாமா வேணாவா? பிள்ளைங்களை கிறிஸ்துவ நடத்தலாமா வேணாவா? நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம பிள்ளைங்க எதுக்கு? குந்தி குந்தி 2 நினைவுனால நீ நினைச்சேன்னா உனக்குள்ளாகவே உணர்வு இல்லைன்னு அர்த்தம். குடும்பம் ரட்சிக்கப்பட, நான் அப்படி சொல்லக்கூடாது, என்னால் ரட்சிக்கப்படாதுன்னு அர்த்தம். யாரோ ஒரு நாள் நடத்தி அவர் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா உன் நிமித்தம் உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். உன் நிமித்தம் கர்த்தர் உன் குடும்பத்தை வச்சிருக்கிறார் ஆசீர்வாதமாக. அல்லேலூயா. ரட்சிப்புக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் வாசித்து நீங்கள் முடியுங்க. 30 அதிகாரத்திலிருந்து நீங்கள் 40 வரை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா வாசிங்க சிஸ்டர். 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். நீங்கள் போய் வீட்டில் வாசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் வாசிச்சிடுறேன். எனக்கு தெரியும் நீங்கள் மறுபடியும் எப்போ பைபிள் எடுக்க போகிறீங்கன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் அந்த 10 வசனத்தை மொத்தம் தயவுசெய்து வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்குறேன். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, ஏற்கனவே தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்று பேர் இருப்பதாக என்று சொல்லி, உனக்கு இஸ்ரவேல் என்று பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால், கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுனுடைய குமாரரா உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களால் கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று விளங்க பண்ணும். இன்றைக்கு விளங்க கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே,
இங்கே நீங்கள் கவனிங்க, கர்த்தர் இடித்து போட்ட பலிபீடங்களை செப்பனிடுகிறான். ஆமே, கர்த்தர் உணரும்படியாக உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று விளங்க பண்ணும் ஆண்டவர். அவன் 400 பேர் 950 பேர் பலிபீடத்தை கட்டி எல்லாருடைய கண்களும், நான் சொல்லுவேன், எலியா ஒருவன் மேலே தான். அவன் பலிபீடங்களை செப்பனிட்டு அவன் சொல்கிற காரியம், நான் சொல்ல உணர்வுள்ள இருதயத்தோடு கூட ஆபிரகாமுக்கு செய்ததை, ஈசாக்கு செய்ததை, யாக்கோப்பின் தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமினுடைய, யாக்கோப்பினுடைய, ஈசாக்கினுடைய, யாக்கோப்பினுடைய கர்த்தாவே என்று சொல்லி, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு நீங்கள் விளங்க பண்ணோம். என அருமையான ஆண்டவர் பிள்ளைக, பலிபீடங்களை செப்பனிடுங்க. உன் பலிபீடங்களை தேவனுடைய நாமம் உன் குடும்பத்திலே விளங்க பண்ண வேண்டுமானால் பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். முதலாவது அந்த பலிபீடத்தெல்லாம் இடித்து போட்டாங்க. எலியா மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டி, கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, தனக்கு கொடுக்கப்பட்ட காளைகளை சந்து சந்தாக துண்டித்து பலிபீடத்தின் மேல் கிடத்தி தண்ணீர்களை ஊற்றி 3 முறை 20 குடம் தண்ணீர்களை மற்றும் 60 குடம் தண்ணீர்களை ஊற்றி பலிபீடத்தை முழுவதும் நினைத்து, கர்த்தாவே, ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோப்பின் என்ற உணர்வை கொண்டு வருகிறான். உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொண்டு வருகிறான். பலிபீடத்தை செப்பனிடுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள காரியங்களை ஆண்டவரை உணரும்படியாக, நம்முடைய குடும்பத்திலே உணரும்படியாக, நம்முடைய தேவைகளிலே உணரும்படியாக, நம்ம சந்ததியின் மேலே உணரும்படியாக, நம்ம பிள்ளைகள் மேலே உணரும்படியாக நம்முடைய பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். நம்முடைய பலி செலுத்தப்பட வேண்டும். செலுத்தி கர்த்தரை நோக்கி, நீர் இன்றைக்கு விளங்க பண்ணாண்டவர், இதை நீர் ஒரு தேவன், நீ இஸ்ரவேலிலே மீட்பர், நீ இஸ்ரவேலிலே கர்த்தர், நீ என் குடும்பத்தில் கர்த்தர், உம்மை அல்லாமல் வேற தெய்வம் இல்லை என்பதை நீர் விளங்க பண்ணும்படியா 2 நினைவுகளால் குந்தி நடக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரே நினைவோடு கூட ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோப்பை நினைத்து பலிபீடங்களை செப்பனிட்டு, ஆண்டவரே, இன்றைக்கு நீ தேவன் என்பதை விளங்க செய்யும். அவன் ஜெபித்து முடித்தவுடனே எத்தனையோ மணி நேரங்கள், எத்தனையோ 1000 பேர் காத்திருந்து பாகாலிடத்திலும் தோப்பு விக்கிரங்களிடத்திலும் ஜபம் பண்ண போது நடக்காதது ஒரே மனுஷனாய், அல்லேலூயா, ஒரே ஒரு மனுஷனாய் கர்த்தரிடத்தில் ஜபம் பண்ணி உணர்வுள்ள இருதயத்தோடு கூட, நான் சொல்லுவேன், எத்தனை 1000 பேர் இந்த ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து, தேவன் செய்கிற காரியத்தை குறித்து உணர்வில்லாமல் இருந்தாலும் ஒரே ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால், நான் சொல்லுவேன், பட்சிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. உன் குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளை பட்சிக்கிறவங்களாக இருப்பீங்க. உணர்வு இருக்குது அவங்களுக்கு. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுதல், எதற்காக அவர் தெரிந்து கொண்டார், எதற்காக உன் குடும்பத்தை விசேஷமாய் அழைத்தார், எதற்காக உன்னை முன்குறித்தார் என்கிற உணர்வு மாத்திரம் நமக்கு இருக்குமானால், 1000 பேர் உனக்கு முன்பாக இருந்தாலும், நீ ஒருவராக இருந்தாலும், நான் சொல்லுவேன், உன்னுடைய பலிபீடத்தை அக்கினி பட்சிக்கும்படியாக கர்த்தர் விளங்க செய்வார். அவருடைய நாமத்தை விளங்க செய்கிறவராக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய நாமத்தை விளங்க செய்கிறவராக இருப்பார், விளங்க செய்கிறவராக இருப்பார். இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால், உன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று, அவர் எப்படிப்பட்ட வல்லமை உண்டவர் என்று, இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், எதற்காக அவர் வந்தார், எதற்காக உன்னை முன்குறித்தார், இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, இந்த பரிசுத்த வாழ்க்கை, இந்த பரிசுத்த தெரிந்து கொள்ளுதல் எதற்கு என்பதை நீ உணர்வுள்ள இருதயத்தோடு கூட நீ இருப்பாயானால், நான் சொல்லுவேன், கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நீ உன் குடும்பத்தில் விளங்கி கொள்வான். இல்லைங்க,
இது மாறாத சத்தியம். இது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் மாறாத சத்தியம். ஒரு விஷயம் கூட நான் சொல்லுவேன், நீ மாத்திரம் பலிபீடத்தை செப்பனிட்டு ஆபிரகாம் உனக்கு செய்த காரியங்கள் எல்லாம் நீ எதற்காக முன்குறிக்கப்பட்டா, எதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், எதற்காக ஆண்டவர் உன்னை தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்தார், எதற்காக உன் குடும்பத்தில் ஒன்றை மட்டும் இந்த வேதத்தை சுமக்க செய்தார், எந்த உணர்வு மாத்திரம் உனக்கு இருந்ததுன்னா நீ 2 நினைவுகளால் குந்தி நடக்காமல் கர்த்தரே தெய்வம், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று உன் எல்லாவற்றிலும் சரி, உன் குறைவில் நான் சொல்லுவோம், பலவீனத்தில், உன் தேவையில், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துடைய வாழ்வில் கர்த்தரே தெய்வம், அவர் செய்தால் எனக்கு நன்மை ஒன்று உண்டானார், என் தேவன் தான் என்று சொல்லி ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால், நாம் உடைந்து போன பலிபீடத்தை இன்றைக்கு செப்பனிடுவோமானால், நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவஜனமே, உன்னை கொண்டு அநேகரை உணர்வுள்ளவர்களாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனம் முழுவதுமாய் அமைதியாக இருந்தான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றி, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றி என்று சொன்னபோது எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தான். நான் சொல்லுவேன், 1000 கணக்கான தீர்க்கதரிசிகள் பலிபீடத்திலே பலியை வைத்துவிட்டு குதித்து துதித்து ஆராதித்து அந்த ஒன்றுமில்லாத ஆராதனைகள் அவர்களை செய்தபோது ஒன்று நடக்கலை. ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோப்பினுடைய ஒரு தெய்வம் நீர் உண்டானால் இன்றைக்கு நீர் உம்முடைய நாமத்தை இந்த ஸ்தலத்திலே விளங்க பண்ணும் என்று கர்மேல் பருவத்திலே எலியா ஜெபம் பண்ணின போது அக்கினி பலிபீடத்தை பட்சித்தது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாம் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுவேன், நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உனக்கு தெய்வமாக இருந்தா நீ அற்புத அடையாளமாக இருப்பா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தெய்வமாக இருக்கிறார் என்பதை ஒரு உணர்வு நமக்குள்ளா இருந்ததுன்னா, நான் சொல்லுவேன், உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு, உன் தேவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு, நீ உன் எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் முடிவு உண்டு. நீ 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 எத்தனை பேர் உனக்கு முன்பாக எதிர்த்து நின்றாலும், நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீ துரத்தப்பட்டு இருந்தாலும், ஆண்டவர் நமக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உனக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். நீ 2 நினைவுகளால் குந்தி நடக்காமல் கர்த்தரே தெய்வம் என்று பின்பற்றுவாயானால், உன் பலிபீடத்தை நீ செப்பனிடுவாயானால், நான் சொல்லுவேன், பலிபீடத்தை செப்பனிடுதுன்னா என்ன தெரியுங்களா? ஒரு உணர்வுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ஜெபமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆராதனை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, பாவத்தை வெறுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பாவத்தை மேற்கொள்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, உலகத்தை மேற்கொள்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்ததுன்னா, எனக்கு அருமையான தேவஜனமே, உனக்கு எதிராக 1000 நின்றாலும் ஆண்டவரே தெய்வம் என்று விளங்க செய்வார். எங்க விளங்க செய்வார் சொல்லுங்க? உங்களுக்குள்ளா. ஆமென். உங்களுக்குள்ளா விளங்க. இஸ்ரவேலில் நீ சாட்சியா இருப்பா. கர்த்தருடைய நாமம் நம்முடைய குடும்பத்திலே நமக்குள்ளாக விளங்கினதுன்னா அவருக்கு சாட்சியாய் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. உன் குடும்பம் சாட்சியாக இருக்கும், வேலை சாட்சியாக இருக்கும், உன் பிள்ளைகள் சாட்சியாக இருப்பாங்க, நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் சாட்சியாக இருக்கும், உன் வீடு சாட்சியாக இருக்கும். நான் சொல்லுவேன், உன் சந்தோஷத்தை, உன் சமாதானம், உன் இருதயத்தில் இருக்கிற சந்தோஷம், உன் ஆகார நிறைவு, உன் சந்தோஷ நிறைவு, உன் சமாதானத்தின் நிறைவு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால நான் சொல்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நீ சாட்சியாக இருப்பா. ஏன்னா நான் ரொம்ப வியக்கிற ஒரு காரியம் ஒன்று இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மருத்துவ புத்தகத்தை வைத்துக்கொண்டு
என் குடும்பத்துக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலாக அலைவேன். என் மனைவி கூட தெரியாது. ஒரு புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு ஜிஹெச்சுக்கு போயிடுவாங்க. அதிகாலையில் எழுந்து ஜிஹெச்சில் போய் நிற்பேன். மறுபடியுமா சிஜிஎஸ் போகணுவாங்க, சிஜிஎஸ் போவேன். மறுபடியுமா அந்த ஸ்பெஷலிஸ்டின்வாங்க, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு போவேன். நான் சொல்லுவேன், இந்த சரீரத்தில் இல்லாத வியாதியே இல்லை சிஸ்டர் பிரதர். நான் உண்மையாக உங்களிடத்தில் அறிக்கை இடுகிறேன். சுகர் இல்லாமல் இல்லை, பிபி இல்லாமல் இல்லை, வெற்றிகோ இல்லாமல் இல்லை, கல்லீரல் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை இல்லாமல் இல்லை. எத்தனையோ வியாதிகள், எவ்வளவோ தூரம் பயணங்கள். நான் சொல்லுவேன், புக்கு எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலாக அலைவேன். அழுவேன், சில சமயத்தில் அழுவேன். நேர்மையாக போய் அதிகாலையில் கூட்டத்தில் நிற்பேன் ஜிஹெச்சில். அங்கே டாக்டர் வரமாட்டாங்க. ரொம்ப நேரமாக நின்னேன். கூட்டம் அதிகமாக ஆகிடும். லாஸ்ட்டில் போகிறதுக்கே வழி இருக்காது. தலையில் அடிச்சுட்டு அழுவேன். ஆண்டவர், இதுன்னா நான் முதல்ல வந்தேனே. நான் முதல்ல இருப்பேன். புக்கை வச்சுட்டு 2வது ஆளாக இருப்பேன். அங்கே கூட்டம் சேர 2 மணி நேரம் 3 மணி நேரம் டாக்டர் வர மாட்டாங்க. கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கும். அப்போது நான் முதல்ல போனதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கேன். யாரோ போய் பார்ப்பாங்க. அழுவேன், ஆண்டவரே நான் முன்னாடி வந்தேன். நான் முன்னாடி நேர்மையாக அதிகாலையில் எழுந்து வந்து நான் கீழே இருந்தேன். இப்போ என்னால் அந்த டாக்டர் பார்க்க முடியலையே. இந்த டாக்டரை பார்த்து அவர் எழுதி கொடுத்தா தான் மாத்திரை மருந்து தருவாங்க எனக்கு. இந்த சிஜிஎஸில் கொண்டு போய் நான் காட்டினா தான் எனக்கு மாத்திரை மருந்து. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை அவருடைய நாமத்தை நமக்குள்ளாய் விளங்க செய்வரானால், இன்றைக்கி நான் சொல்லுவேன், எனக்கு இலவச மருத்துவம் இருக்குது. நான் எத்தனையோ பேருக்கு பில் பாஸ் பண்ணுறேன். மெடிக்கல் பில்லு, சின்ன பசங்களுக்கெல்லாம் மெடிக்கல் பில் பாஸ் பண்ணுறேன். 1000, 500, ஆமாம், லட்சங்கள் அப்படிலாம் பாஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதெல்லாம் காண்கிறேன். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் வந்த நாள் முதல் கொண்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவரை உணர்ந்தபடினாலே ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு வழியப்பா. நான் 2 நினைவுனால நான் குந்தி நடக்கலை, என் பலிபீடத்தை நான் செப்பனிடலை என்று சொன்னபோது நான் சொல்லுவேன், இன்னைக்கு எந்த மருத்துவம் இல்லை, எந்த மாத்திரை இல்லை. ஆண்டவர் நான் சொல்லுவேன், நம்மை சாட்சியாக நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். நம்மை சாட்சியாக நடத்துவார்ப்பா. நான் குறைவுள்ளவனா இந்த இடத்துல வந்தேன், அனாதியாக இந்த இடத்துல வந்தேன். நானும் எங்கள் மனைவியும் இந்த இடத்துல இங்கே வீடை கட்டுகிற போது நாங்கள் அனாதியாக நின்று ஜெபம் பண்ணோம். ஒரு ஜனக்கூட்டம் எங்கள் கூட இல்லை, நான் மாத்திரமே. நாங்கள் 2 பேர் தான் நாங்கள் வந்தோம். ஒரு நாள் வந்து பார்த்தோம் இந்த இடத்துல. சரி, ஆண்டவர் நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நடத்தினார். இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு, ஆனால் நான் ஒரு நாள் அந்த கஷ்டம் தெரியாதுங்க. ஒவ்வொரு கல்லை எடுத்து வைக்கிற போது இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பினது. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினால நிரப்பினா. இன்னைக்கு நான் மேலே இருந்து உட்கார்றேன், அங்கே எதிர்க்க ஒரு வீடு கட்டப்படுகிறது. நீங்கள் நினைக்கிறீங்க என்னோட பெரிய வீடு கட்டுறான் அப்படின்னு நான் என்றைக்கும் பார்த்ததில்லை. ஒவ்வொரு செங்கல் எடுத்து வைக்கிற போது மன மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப, என்னப்பா ரொம்ப ஸ்லோவாக செய்கிறாங்க, இன்னாலும் அவங்க கட்டி இருக்கணும், இன்னாரும் அவங்க கலம் போட்டு இருக்கணும், அப்படியே மகிழ்ச்சியாக அதை நான் காண்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அது ஏன் வீடு இல்லை, ஆனால் மகிழ்ச்சியாக காண்கிற ஒவ்வொரு செங்கல் எடுக்கிற போதும் இந்த வீட்டுக்கு செங்கல் எடுத்தது, ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு தூண், ஒவ்வொரு நிலைகால்கள் வைத்த போது சந்தோஷமாக நான் இருந்தேன். அதே மாதிரி இந்த சபை கட்ட போது எவ்வளவோ பிரச்சனை. இதெல்லாம் கடன் வாங்கி தான் கட்டினோம், கடன் சொசைட்டியில் லோன் போட்டு தான் கட்டினோம். நான் சொல்லுவேன், ஒவ்வொரு ஸ்தானம் வருகிற போது மனமகிழ்ச்சி, அதுதான் மகிழ்ச்சிங்க, அதுதான் மகிழ்ச்சி. நான் சொல்லுவேன், கஷ்டப்பட்டு வீடை கட்டின போது, இடிக்கிற போது கூட மகிழ்ச்சியாக இருந்தது. அல்லேலூயா, ஆமென். இடித்தோம் வீட்டை, அவன் கல்தச்சர் வந்து ஏமாத்தினான், பொறுமையாக தட்டிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு கூலி 1000 கணக்கில் அவனுக்கு. நான் சொல்ல, ஒரு நாள் ஜானம் நானும் அந்த முன்னாடி செவரெல்லாம் நாங்களே இடித்து போட்டோம், இந்த கையால் இடித்தோம். மகிழ்ச்சி, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களாம் வர்றது அதனுடைய வழியாக தான் பிரவேசிக்கிறீங்க. அது மூடப்பட்டு இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அது மூடப்பட்டது. அது இடித்த போது மகிழ்ச்சியாக இடித்தோம். நான் சொல்லுவேன்,
தேவனுக்காக செய்கிறோம் என்கிற உணர்வு இருந்ததானால் நான் சொல்லுவேன், சில இழப்புக்குள் கூட உன் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒவ்வொரு ஸ்தானத்திலும் கர்த்தருக்காக மகிழ்ந்து களி கூறுப்பா, மகிழ்ந்து களி கூறு. உன் பிள்ளைகள் இருப்பார்களானால் அவருடைய நடக்கையிலே நீ கலிகூறு. உன் பேர பிள்ளைகளால் இருப்பார்களானால் அவருடைய சிரிப்பிலே கலிகூறு. தேவன் வைத்திருக்கிற உணர்வு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பிலே உன் இருதயத்தினுடைய மகிழ்ச்சி கலந்திருக்கணும், மகிழ்ச்சி கலந்திருக்கணும். உன் பிள்ளைகளை பார்த்தா மட்டும் இல்லை, மற்ற பிள்ளைகளை பார்த்தாலும் அந்த சந்தோஷம் இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணுமா? நீ கொஞ்சமா சந்தோஷமா இருக்கணுமா? உன் குடும்பத்தை மாத்திரமே நினைச்சு நீ சந்தோஷப்படு. நீ அதிகமா சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாரையும் சந்தோஷப்படுவா. ஆமே, இதான் ரகசியம், இதான் ரகசியம். நம்ம வாழ்க்கையில நான் பெத்துக்கு போறது எத்தனை புள்ள? 2. எத்தனை சந்தோஷம்? கொஞ்சம். பக்கத்து வீட்டுக்காரன் அழகா ஒரு 2 வருஷம் புள்ள இல்லாம 2 புள்ள பெத்தானா உன் சந்தோஷம் என்னது? 4. ஆமே. நீ கட்டுறது எத்தனை வீடு? 1. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சேர்த்து ஒரு அழகான கட்டிட்டு வாசல்ல ஒரு செடியை வச்சு பூத்து அதை குலுங்கி, நம்ம வைக்கிற செடி யார் தான் பார்க்குறா? பக்கத்தில் ஒரு மஞ்சள் பூ செடி வந்த புதுசில் வச்சோம், ஒரு நாளும் அது மலர்களை நாங்கள் பார்த்து ரசிப்பதில்லை, யாரோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அல்லேலூயா. இப்போ பக்கத்து வீட்டில் செடி வச்சா நான் பார்த்து ரசிப்பேன், நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆமே, என் சந்தோஷம் நிறைவாக மாறும். இப்படி ஒரு உணர்வுள்ளவர்களாக வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம சாட்சியாக நடத்த உணர்வு மாத்திரம் வந்துடுச்சுன்னா 2 நினைவுகளில் குந்தி குந்தி ஜபம் பண்ணலாமா வேணாமா? ஜபம் பண்ணால் என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு போகலாமா வேணாமா? பாஸ்டிங் ப்ரேயர் போகலாமா வேணாவா? ஜபம் பண்ணலாமா வேணாவா? ஆராதனை பண்ணலாமா வேணாவா? வேதம் வாசிக்கலாமா வேணாவா? குந்தி 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 ஜபம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? ஆராதனை பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? வேதம் வாசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? 2 நினைவுனால குந்தி குந்தி எந்த மட்டும் நீ நடப்பா? நான் சொல்லுவேன், அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை உணர்த்துவாரானால், ஆண்டவர் அவருடைய நாமத்தை நமக்குள்ளாக விளங்க செய்வாரானா. இன்றைக்கு அதான் செய்தி. ஆண்டவருடைய நாமம் விளங்கிடுச்சுன்னா நான் சொல்லுவேன், உன் இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்புவா. நீ சாட்சியா இருப்பா. மௌனமா இருந்தான் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. மௌனமா இருந்தான், எதுன்னு தெரியல அவனுக்கு. ஆனால் கர்த்தர் அவருடைய நாமத்தை விளங்க செய்த போது கர்த்தரே தெய்வம் என்று முழங்கால் படியிட்டு பணிந்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் விளங்க செய்த போது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒருவர் உண்டு, உன்னோட கூட இருக்கிறார். ஆவியானவர் உன்னோட கூட இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய மீட்பு உன்னோட கூட இருக்கிறது, உன் குடும்பத்தில் இருக்கிறது. பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியான ரத்தம் உன் பலிபீடங்களிலே இருக்கிறது என்று சொல்வாயானார். அந்த உணர்வு உனக்கு இருக்குமானால், 2 சிந்தைகளால் குந்தி குந்துகிற நினைவு உன்னை விட்டு எடுபடுமானால், நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய அன்பு விளங்கும். ஆண்டவருடைய அன்பு விளங்குனா உன்னை இஸ்ரவேலிலே ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாக உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. உன் சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாது. ஆமென், 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 ஹல்லேலூயா. உன் சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாது. உன் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை யாரும் எடுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களை எந்த சத்துருவும் குலைத்து விட முடியாது. நீ சாட்சியா இருப்பா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க. நீரே ஆண்டவரே, நீரே அப்பா, நீரே அப்பா, நீர் ஒருவரே தெய்வம். ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்தாப்பா, உணர்த்தாப்பா, எங்களுக்கு உணர்த்த ஆண்டவரே. நான் உணரட்டப்பா, என் பிள்ளைகள் உணரட்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உணர்வை கொடுத்துங்க, உணர்வை கொடுத்துருங்க. ஆண்டவரே, உணர்வை கொடுத்துருங்க. எந்த மட்டும் 2 நினைவுகளாலே நாங்கள் குந்தி குந்தி நடப்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படுவார்களாக. என்னை கொண்டு அப்பா
சாட்சி விளங்க பண்ண ஆண்டவர். நான் ஒருவன் தான் எங்கள் வீட்டில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, நான் ஒரே ஒரு ஆள் தான் ஆண்டவரை. எங்கள் வீட்டில் நான் தேவ பக்தியாக இருப்பது நான் ஒருவ மாத்திரம்தான். அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய சாட்சியை விளங்க பண்ணுங்க ஆண்டவரை. பாகால் அல்ல, மற்ற நம்பிக்கைகள் அல்ல, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களாக இருப்பவர் எல்லாருக்கும் தெய்வமாக இருப்பவரும் தான் தெய்வன் என்று உம்முடைய சாட்சியை அவிசுவாசமான கண்களுக்கு முன்பாக, பாதகமான சூழ்நிலைக்கு முன்பாக, பலவீனமான சரீரத்துக்கு முன்பாக, குறைவான வருமானத்துக்கு முன்பாக, ஆண்டவரே குறைவான சுகத்துக்கும் பலத்திற்கும் முன்பாக, ஆண்டவரே குறைவான நாணத்துக்கு முன்பாக, எத்தனையோ பெரிய என் குடும்பத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கலாம், ஆனால் நான் ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். என்ன சாட்சியை விளங்க பண்ண ஆண்டவரே. யெசபேலினுடைய பந்தியிலே, ராஜாக்களுடைய பந்தியிலே அப்பா 400 பேர் சாப்பிட்டு இருக்கலாம். தோப்புவிக்கருடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கலாம். பாகானுடைய தீர்க்கதரிசி பேர் 400 பேர் இருக்கலாம். ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் என் குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பலிபீடத்துக்கும் என்னுடைய பலிபீடத்துக்கும் உள்ள வித்தியாசம், என் பலிபீடம் செப்பனிடப்படட்டும் ஆண்டவரே. என் ஜப வாழ்க்கை செப்பனிடப்படட்டும் அப்பா. என் ஆராதனையுடைய வாழ்க்கை செப்பனிடப்படட்டும். என் வீட்டில் நீ செப்பனிடப்போம், உம்முடைய பலிபீடம் செப்பனிடப்படணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை, என் நேரம் நான் எப்படி நேரத்தை செலவழிக்கிறேன், இஸ்ரவேலிலே என்னை சாட்சியா மாற்றும். உங்கள் நாமம் என்னில் விளங்குகிற போது, உன் நாமம் என் வேலை ஸ்தலத்திலே விளங்குகிற போது, உன் நாமம் என்னுடைய சரீரத்திலே விளங்கின போது, உம்முடைய நாமம் என் வியாதிகளிலே விளங்குகிற போது, உம்முடைய நாமம் என் குறைச்சல்களிலே விளங்குகிற போது, உம்முடைய நாமம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விளங்குகிற போது, மற்றவர் கண்டு நீ ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லத்தக்கதா என்னை சாட்சியா மாற்ற ஆண்டவரே. என் பகையினர் கண்டு வெக்கப்படும்படியாய் என் வாழ்க்கையில, என் சபையிலே, சபைகளுடைய பிள்ளைகளிடத்திலே ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா. காட்டுங்க ஆண்டவரே, காட்டுங்கப்பா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பிள்ளைகள் பலத்தோடு கூட இருப்பார்களாக, பிள்ளைகள் சுகத்தோடு கூட இருப்பார்களாக. எங்க பிள்ளைகளுக்காக எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் விசேஷமான காரியங்களாக மாறட்டப்பா. எல்லா லட்சக்கணங்களை கொடுத்து படிக்க வச்சாலும் எங்க பிள்ளைகள் அப்பா ஏதோ சாதாரண படிப்பு படித்தாலும் உங்க நாமம் எங்க பிள்ளைகிட்ட விளங்குச்சுன்னா விளங்கிடுங்க. விளங்க செய்யுங்க ஆண்டவரே, விளங்க செய்யுங்க ஆண்டவரே. என் பலிபீடத்தில் எத்தனை தான் குடங்குடமா தண்ணீர் விட்டு நடைக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் தாமே என்னுடைய பலிபீடம் உம்முடைய அக்கினியினால் பட்சிக்கப்படுமானால், ஆண்டவரே உம்முடைய அக்கினியினால் பட்சிக்கப்படுமானால் என் வாழ்க்கை சாட்சியாக மாறும், என் சபை சாட்சியாக மாறும், என் சபையினுடைய பிள்ளைகள் சாட்சியாக மாறுவாங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் சாட்சியாக மாறுவாங்க. ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோப்பினுடைய சந்ததி சாட்சியாய் மாறும். ஆண்டவரே, உங்க நாமத்தை விளங்க செய்யுங்க, உங்க நாமத்தை விளங்க செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை எங்க பலவீனங்கள், உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற பலவீனங்களிலே, கழுத்து பகுதியிலே, இடுப்புகளிலே, மூட்டுகளிலே, வயிற்று பகுதியிலே, எல்லா மரண வியாதிகளிலே உம்முடைய நாமம் விளங்குமானால், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் விளங்குமானால், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை விளங்குமானால் சாட்சியாய் வைங்க ஆண்டவர். சாட்சியா இந்த சம்பளத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஒரு குறையும் இல்லையே, ஒரு குறையும் இல்லையே.
அவங்க வீட்டில் எந்த சண்டையும் இல்லையே. அவங்க ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்றாங்களே. அவங்க ஒரு நாள் கூட சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஐயா, இப்படி விளங்க செய்யுங்க ஆண்டவரை. ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவன்மார் மனைவிமார் எங்கள் வீட்டில் இருப்பாங்கன்னா, பிள்ளைகளை வெக்கப்படுத்தாதீங்க ஆண்டவரை. பிள்ளைகளை வெக்கப்படுத்தாதீங்க ஆண்டவரை, வெக்கப்படுத்தாதீங்க. இவர்களை இரட்சகராய் அந்த குடும்பத்துக்கு விளங்க செய்யுங்க. இவர்களை மீட்பராய் அந்த குடும்பத்துக்கு விளங்க செய்யுங்க. இவர்களை வெளிச்சமாய் அந்த குடும்பத்துக்கு விளங்க செய்யுது. எப்பா, நீ ஒன்று போறிய சபை, நீ ஒரு தெய்வம் ஏசு ஏசுன்னு போறிய, அந்த தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்று உங்க நாமம் எங்களிடத்தில் விளங்குமானால் உமக்கு சாட்சியா நாங்கள் மாறுவோம் ஆண்டவரே. இதை செஞ்சிருங்க. இதை செய்வதற்கு முன்பாக என் பலிபீடம் செப்பனிடப்படட்டும் ஆண்டவரே. என் பலிபீடம் பலியிடாத பலிபீடம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனுக்கு பலிவிடாதவர், ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோப்பினுடைய நாமத்தை மறுதலித்த கூட்டத்தினிலேயே என் பலிபீடம் செப்பனிடப்படட்டும். என் பலிபீடம் ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணட்டும். அதிசயம் காணட்டும். என் பிள்ளைகளுக்கு, திருமணமாகாத இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுங்கப்பா. நாங்கள் மாமிசத்தினால் பார்க்கறதல்ல, ஹைட்டாக இருக்கிறான், செவப்பாக இருக்கிறான், இதல்ல ஆண்டவரே. உங்களுக்கு ஏற்ற பிள்ளையா கடைசி வரைக்கும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் காப்பாற்றுகிற ஒரு வாழ்க்கை துணை எங்களுக்கு, ஒரு பக்தி உள்ள ஒரு மருமகள் எங்களுக்கு வரட்டும். ஒரு பக்தி உள்ள ஒரு மருமகன் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. அழகு குறைவாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆஸ்தி குறைவாக இருக்கலாம், விளங்க செய்கிற தன்மை நிறைவாக இருப்பதாக. பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் ஆண்டவரே, வழி தெரியாமல் எதிலே நாங்கள் போவது என்று சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசுவினுடைய நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய நாமம் விளங்கத்தக்க ஒரு வழியை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் காட்டிடுங்க. நீங்கள் காட்டிடுங்க ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு எது உகந்தது என்பதை நீங்கள் காட்டிடுங்கப்பா, காட்டிடுங்க. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் நாமம் விளங்க செய்வீராக. எங்கள் வருமானத்தில் உங்கள் நாமம் விளங்க செய்கிற, எங்கள் கூடாரத்தில் உங்கள் நாமம் விளங்க செய்வீராக. அல்லேலூயா. அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக எங்களை நடத்தாண்டவரை நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் நீதியின் வல்லனன் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே விளங்க செய்வீராக. ஆமென். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம். வணங்க எங்களை சாட்சியாய் மாற்றும். ஆமென். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ்.